இந்தியன் 2 தமிழ் படத்துக்கும் பார்ட் 2க்கும் என்றைக்குமே ஒத்தே வராதுன்றத நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு 3 மணி நேரம் ஓடுது. இதனால் வந்து இந்த ஒன்லைன் ஸ்டோரிலாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்தியன் 2வும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிடுச்சு ஃபஸ்ட்டு. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வந்து படு கேவலமான ஒரு கிளைமேக்ஸோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்தியன் 1 பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஏஆர் ரஹ்மான் போட்ட மியூசிக்காக இருந்தாலும் சரி, அதில் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கெல்லாம் அழுவே வரும் அந்த மியூசிக் கேட்கும் போதே, நம்மளுக்கு அப்படியே கண்ணு கலங்கும். அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை தாண்டி வந்து ஃபைட் சீனாக இருந்தாலும் சரி, ஒரு கூஸ் பம்ப்ஸ் சீனாக இருந்தாலும் சரி, இந்தியன் 1 வந்து நம்மளுக்கு அங்கங்கே கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும். ஆனால் இதில் ஒரு கூஸ் பம்ப்ஸும் வரல, ஒரு விசில் அடிக்கணும்னு தோணலை, ஒரு கை தட்டணும்னு தோணலை. கமலுக்கு வந்து மேக்கப் ஒத்தே வரலையோ, ஏன்னா வந்து கமல்னாலே பயங்கர மேக்கப்லாம் அப்படியே அதுக்கு அடாப்ட் ஆகிடுவார். ஆனால் இந்த இதில் வந்து அவருக்கு ஒத்தே வரல அப்படின்ற மாதிரி தான் நிறைய தோணுது. லாஜிக் மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நான் சொல்லுவேன், 1 2 கிடையாது, அப்படியே அடிக்கினே போகலாம். அந்த அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து கவனிக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ்வளோ பெரிய டேரக்டரு, பொறிச்சளவு அவ்வளோ பண்ணி எடுத்திருக்காரு, இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் கூட விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. திரும்பி எனக்கு ஓடுறது கிளைமேக்ஸு. அதில் வந்து ஒரு பேட்ரி இது மாதிரி வச்சு ஓட்டின்னு போகிறாரு கமல். நம்மளுக்கெல்லாம் ஒரு பேட்ரி வண்டி வாங்கினா அதில் ஒரு 40 கிலோமீட்டர் கூட தரமாட்டேந்து, 30 கிலோமீட்டர் கூட தரமாட்டேந்து. ஆனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் அதிலே ஓட்டினே இருக்கிறார் அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே. அதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல, சுத்தமாக என்னால் ஏற்றுக்க முடியல. இதை தாண்டி வேறு எதனா ஒன்று சொல்லேன், ஒரு ப்ளஸ் அதை என்ன சொல்லேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சித்தார்த்தா இருந்தாலும் சரி, சில பேர்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றபடி கமலுக்கு இன்னும் வயசாயிருச்சுன்றதை பச்சையாக காட்டுறாங்க இந்த படத்தில். வயசு தான் ஆயிடுச்சு, அதனாலேயே வந்து மேக்கப் போடாமல் அப்படியே கூட நடிக்க வச்சிடலாம். அதை தாண்டி வேறு எதனா ஒன்றாவது சொல்ல அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த டைமில். காசு கண்டிப்பாக, என்னோடய காசு கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போச்சு. அதுக்காக வந்து படம் பார்க்காம இருங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. போய் பாருங்கள், ஒரு வாட்டி பார்த்தா தான் தெரியும் என்னோடய கஷ்டம்லாம் எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் படுறதும். அனுபவிங்க.